ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பிப்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சென்ட் ஆஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. யாரை சென்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, பாப்பாவையும் மாப்பிளையும் தான் சென்ட் ஆஃப் பண்ணுறோம். பிள்ளைங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு 4 நாள் இருந்துட்டு இப்போ கிளம்புறாங்க. அவங்களுக்கும் அங்கே வேலை இருக்குது, அதனால் 4 நாளுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னாங்க. சரி, ஓகே, சந்தோஷம். நமக்கு 4 நாள் பிள்ளை கூட இருந்தது, ஜாலியாக சுற்றணும். நீங்களும் அந்த வீடியோ 1 by 1 பார்த்துருப்பீங்க. எல்லாம் சந்தோஷமாக முடிஞ்சிச்சு. சந்தோஷமாக பிள்ளைய நம்ம வழி அனுப்புவோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவும் மாப்பிள்ளையும் வந்தாச்சு. வந்துட்டு சாப்பிட்டு கிளம்புறாங்க. இப்போது ஊருக்கு போயிட்டு அப்போ தான் நைட்டுக்குள்ளே ஊருக்கு போய் சேர்ந்துருவாங்க. மணி 2 மணிக்கு கிளம்புனாங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8, 7 to 8 போய் ரீச் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் லைட் ஃபுட் இருந்தால் போதும்னாங்க. ஸோ சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் வச்சு கொடுத்தாச்சு. இந்த குடத்தை எடுத்து காட்டுப்பா, நீ இப்போ பெருமையுடன் காட்டுப்பா. நீனு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா, நான் மேலே வந்து எங்கள் அக்கா வந்து வேலை செய்கிற அக்கான்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டு அக்கா வந்து மேலே வச்சுருந்தது எல்லாத்தையும். அப்போயே ஏற கட்டுறது அந்த அக்கா தான். நான் ஒரு இடத்துல வச்சா அந்த அக்கா ஒரு இடத்துல ஏற கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மனசு திருப்தி ஆகும். நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன், மேலேருந்து ஏறி எடுத்து கீழே கழுவி வைக்கான்னு. கழுவுனாங்கன்னு சொல்லி நான் நினச்சிட்டு தண்ணி அப்படி எடுக்கும்போது தண்ணியாக வந்தது. என்னது என்னது அப்புறம் கழுவி வைக்கா அப்படின்னு சரின்ட்டு கழுவி வச்சுட்டாங்கன்னு சொல்லி நான் கழுவிட்டேன் அப்படின்னு நான் எடுத்து குடத்தை எடுத்து பார்க்கும்போது தண்ணியோட இருந்தது. ஓகேவா, சரி ஓகே கழுவிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி ஓகேப்பா போகல, பாலிஷ் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற 2 பெரிய மனுஷங்களை வந்து அனுப்பிச்சு விட்டேன். ஒரு நாள் 2 பெரிய மனுஷங்க நாங்க ஊரை தாம்பரத்தையே அலசணும் தெரியுமா? நானும் அவனும் தான். அவனை தூக்க விட்டான்ல, குடத்தை தூக்கின்னு தான் வந்து நின்றான். எங்கேயுமே இல்ல, குடத்தை தூக்கின்னு அப்படியே சுத்தி நின்றான். ஒரு இடமும் கிடைக்கல. கடையில போய் கேட்டா இதை போட்டு வேற எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. கடையில போய் பாலிஷ் பண்ணி கொடுக்கனா பாலிஷ் பண்றதுக்கு 15 நாள் ஆகும்ன்றாங்க. இல்ல அப்படின்னா என்னன்றாங்க, இல்ல அந்த மாதிரி ஒரு கடையே இல்லப்பா. இன்னொரு இடம் எங்கேயோ சொன்னோம், பெருங்கல்தூர்ல. அதான் பெருங்கல்தூர்ல சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, போட்டு புதுசு எடுத்துருங்க. போட்டு புதுசு எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியாம அந்த பானையை இத்தனை வருஷமா பாதுகாத்து. ஆமா, சீரியஸாவே இந்த பானையை பல வருஷமா பாதுகாத்து வச்சுனுங்கிறேன் நான். அதனால பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நம்ம வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரி ஓகே போகல போலட்டு நானே எடுத்துன்னு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடியில வெள்ளையா இருந்தது சுண்ணாம்பு. நம்ம வீட்டுக்கு ஒயிட் வாஷ் வச்சோம்ல, அந்த சுண்ணாம்பு அடியில இருந்தது. நானே இன்னைக்கு காலையில கமெண்ட்ல எல்லாம் கழுவி நம்மளை ஊத்தி நிற்கிறாங்களே, அப்படி இருந்தா நம்ம பண்ண நம்ம கழுவுதானே செஞ்சப்பா, ஆனாலும் ஏன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணி என்ன பண்ணேன், 2 நாளா வந்து பீதாமரி பவுடர் நான் இங்கே பக்கத்துல எல்லாம் கேட்டேன். பீதாமரி பவுடர் இருக்குது எனக்கு தெரியும், பக்கத்துல எல்லாம் கேட்டேன். இங்கே எங்கேயுமே எனக்கு கிடைக்காம சரி ஆன்லைன்ல காலையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுண்ணாம்பெல்லாம் போகாமே தேய்ச்சி வச்சுருக்குதே நம்ம அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது காலைல பார்த்தா கிடைச்சது பீதாமரி பவுடர் பிளிங்கிட்ல. சரி போட்டுட்டு சரின்ட்டு போய் எடுத்துன்னு வந்து தேய்க்கிறேன். எனக்கு மனசே அடிச்சுக்கிச்சு. சி இது இப்படி தேய்ச்சாலே போகுதே கருவம், இதை போய் கழுவாம நம்ம வேற பாடே தேவையில்லாம பேச்சு வாங்கிக்கினேன். நம்ம அக்காவை நம்பி ஒரு வேலையை கொடுத்தது எனக்கு இவ்வளோ வாசிக்கத்தை தேடி தரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்குதான் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கணுங்க. ஒருத்தக்கிட்ட சொன்னா இதுதான் எனக்கு தேவையா? எடுத்து காட்ட, அது மெயின். நீ அவ்வளோ வேலை செஞ்சுக்கிற காலையில, இப்ப பாருங்க இப்படி சூடு. ஆனா இவங்க இது கீழே வந்து அடுப்புல வச்சு தண்ணி காய்ச்சதுனால இது ஃபுல்லா கையில அவ்வளவா கழுவ முடியல. ஏன்னா பானையில இருந்து வெளியிலயும் எடுக்க முடியல, பானைக்குள்ள இது பண்ண முடியல, அதனால இதை கழுவ முடியல. சரி ஓகே, நம்ம அடுத்த தடவை பெங்களூர் போகும்போது பீதாமரி போடும் கையில எடுத்துன்னு போயிட்டு கொடுங்க அந்த பானை இப்ப கழுவி. ஏன்னா உள்ள எல்லாமே வச்சு அமைக்கிட்டுமா, இதெல்லாம் ஸ்வீட்டு அது இதெல்லாம் அதை எடுக்க முடியல அப்படின்ட்டு அப்படியே சரி கீழே மட்டும் தேய்க்கல, தேய்ச்சி அப்படியே துணியை வச்சு தொடச்சாச்சு. தண்ணி ஊற்றி கழுவ முடியல, அப்படியே துணியை வச்சு அழகா தொடச்சி எடுத்துட்டு தண்ணி எல்லாம் அந்த பவுடர் தான். நான் 2வது தடவை நல்லா இன்னொரு தடவை துணி அலாசி திருப்பி தேய்ச்சாலே இந்த மாதிரி பழகி போயிடுச்சு. அவரே தான் பதிவு போடுறேன் அப்படி. நான் உங்களை மட்டும் இல்ல எங்கேயும் சேர்த்து திட்டின்னு இருந்தாங்களே, என்னன்னு ஏஜி பிளாக்ஸ்ல உங்களுக்கு ஏதோ வானான்றீங்க, நான் இங்க வந்தா எல்லாம் வாங்கிட்டு போயிடுறீங்க அவங்க கிட்ட. என்னப்பா 4 ஸ்வீட் கொடுத்து விடுறது இல்லையாப்பா, இதுவும் ஆயிட போகுது. அந்த ஸ்வீட் கூட நான் முழுசா சாப்பிடுவேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவுமே செய்யல, பெருங்களா பார்த்து அவன் செய்யறாங்க. எல்லாரும் செய்வாங்க. இது ஏதோ
உலகத்திலே நம்ம வண்டி தான் சேரும், நம்ம வண்டி தான் எல்லாம் ஃபார்மாலிட்டி பண்ற மாதிரி இது வந்து எல்லாருமே செய்வாங்க. நமக்கு ஆசை பிள்ளைக்கு கொடுக்கணும்ட்டு அந்த தவளையை எடுத்து வச்சிருந்தோம், அந்த தவளையை கொடுத்துருவோம் நம்ம. அவள் தான் தூக்கின்னு போயிடுறாரு. அப்படியா? அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு நம்மளுக்கு தெரிஞ்சு தமிழ்நாடை சொல்றேனே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸோ இல்லை ஃபர்ஸ்ட் தீபாவளியோ, இன்னும் தீபாவளி ஹிந்துஸ் எல்லாம் இதை விட பயங்கரமா பண்ணுவாங்க. நம்ம கிறிஸ்டியன்னு நம்மளுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் இல்லை, இருந்தாலும் நம்ம இப்போ பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்வீட்டு எல்லாத்தையும் அந்த இந்த இந்த இது வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் வாங்கி வச்சேன், அதுக்காகவே வாங்கி வச்சேன். அதனால இதில் வச்சு கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏன் இப்போ ஸ்டெல்லா காலையில் பேசிச்சேன், எங்கள் மாமா பொண்ணு ஸ்டெல்லாவே சொல்லிச்சு, நானும் வந்து இது கொடுத்தேன்டா, நீ கொடுத்தா மாதிரி ஸ்வீட் வச்சு கொடுத்தேன்டா அப்படின்னு தான் சொல்லிச்சு. ஏன்னா அவளுக்கும் ஃபர்ஸ்ட் இது தானே, தலை கிறிஸ்மஸ் தானே ஸ்மிருதிக்கு, அதனால அவங்களும் தான் கொடுத்துருக்காங்க. சில பேர் தெரியல போல, இங்க எப்படி ஃபார்மாலிட்டி ஆகும் தெரியலன்னுலாம் இல்லை, ஏன் தெரியாது. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், பை பை நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகேப்பா, நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க. பத்திரமா போங்க, போயிட்டு கூப்பிடுங்க. தூக்கறதும் தூக்காத உங்க இஷ்டம், யார் வேணாலும் தூக்கிட்டு இது ஒரு நீங்க கொரியர் போட்டுற வேண்டியது தானே. பை 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 பை. பை மாப்பிள்ள, வரேன் போங்க போங்க. அந்த தவளையை நல்லா காட்டிட்டாள்ல, ஓகே ஓகே, அப்போ சரி, பளபளன்னு இருக்கு. ஓகே, உள்ள லைட்ல காமிச்சோம், இப்போ வந்து சன்லைட்ல காமிக்கிறோம், பளிச்சுன்னு தான் இருக்கு. ஓகே, பை பை பை. கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வரட்டும். பாய்டா செல்லம், பாய் மாப்பிள்ள, டாட்டா. என்னப்பா கிடைக்கலையா? தேடி சுற்றினுக்கிறேன். இப்போ நீ ஊருக்கு வரா மாதிரி ட்ரிப்புக்கு வரா மாதிரி எடுக்கிறியா இல்லைன்னா எதுக்கு எடுக்கிற? என் சைஸே இல்லை இதில், எக்ஸலே காணும். மோஸ்ட் ஆஃப் லேடிஸ் வந்து எக்ஸல் தான் இருப்பாங்க. எக்ஸல் தான் இருப்பாங்கன்ற. ஆமாம், நீ அதுக்கு தான் ட்ரிபிள் எக்ஸல் 4XLன்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, காலியாக இருக்கும். உங்கள் ரேக்கே காலியாக இருக்கும். கிடைக்கவே கிடைக்காது, பிரச்சனையே இல்லைங்க. பாரு, எம்மு எல்லாம் நிறையா இருக்குது. எனக்கு தான் எல்லே கிடைக்காது. இதெல்லாம் நம்ம எப்போயோ எடுத்துக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சுப்பா. நம்ம ஸ்டெஃபி மேரேஜுக்கே வெல்வெட்டில் எடுத்தீங்க இல்லை, 5000 இது. இப்போ நீ அவங்கக்கிட்ட கலர் சொன்னீங்கன்னா அவங்க சைஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. உனக்கு ஈஸியாக தான் வருமா அது? நீ போய் க்யூவில் நின்று நான் மேலே போய் எனக்கு எடுத்துருவேன். கொடுங்கடா. இப்போ நீ ட்ரிப்புக்கு போகிற மாதிரி எடுக்கிறதுக்கு எதுக்குப்பா சுடிதார்லாம் எடுத்துன்னு வர? இல்லை, இப்போ இதுக்கு நியூ இயருக்கே நீ என்ன ட்ரெஸ் போடுற? மாடர்ன் ட்ரெஸ் தானே இல்லையா? இப்போ இனிமேல்ட்டு எடுத்தா தானே மேட்ச் பண்ணலாம். நியூ இயர்க்குன்னு ஒன்று இது பண்ண, அதில் மேட்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது 5000 இது. எவ்வளோ இது வராது அந்த ஸ்கீமில்? வரும், ஆனால் 5000 25. ஓ, இதுவே ஒன்றே 5000 வந்துருதா? 25 பாதி. பாதிலாம் இல்லைப்பா, அது ஓப்பன் பண்ணா 7000க்கு எடுக்கணும். இப்போ நீங்கள் நம்ம எடுக்கணும். இது 25 பைப்ப, இதெல்லாம் வேணாம்டா, நார்மலாக இருக்கு. இது பாரு, இது ஒரு 6000 ரூபாயாமா. அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, இது கூட ஓகே தான். ஆனால் இப்போ நான் கிறிஸ்மஸ்க்கும் இதே மாதிரி கலர் தான், இப்போவும் இதே மாதிரி கலர் தான் எடுக்கணுமா? நான் தெரியலையே, நானும் தான் தேடுறேன், ஒன்றும் பெருசாக கிடைக்கல. இது என்ன எம் சைஸா? அது கூட நல்லா இருக்கு. இதில் இந்த ஒரு கலர் தான் இருக்குது. அது மேலே இருக்கு பாரு, கோல்டன் கலரில். அது வேணாம், அந்த ஒயின் கலர் தான் நல்லா இருக்கு. அதில் இல்லையாம்மா அந்த கலர் இல்லையா? அங்கே இருக்கிறது தான்ப்பா. இப்போ நிறைய பிராண்டு கொண்டு வந்திருக்காங்கப்பா, தெரிதா பார்த்தியா? லிபாஸ் வந்துச்சு. ஓ, லிபாஸ்லாம் வந்துச்சா? அப்போ ஓகே. அடுத்த மாதம் காலியாக இருக்கும், அதனால கூப்பன் கொடுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் இல்லை, ஜனவரி முடிஞ்சு தான் கொடுப்பாங்கல்ல. 3 பீஸ் செட்டா இது? பேண்ட்டு ஷால் இது 35 ஓகே தான். உனக்கு கிடைக்கலன்னா விட்டுட்டு வந்துடணுன்ற எண்ணம் இருக்குதா பத்தி? அவனுக்கு இல்லை இருக்கு, தொங்கின்னு கிடக்குற ஒவ்வொரு இதையும் நல்லா தான் இருக்கு. வெயிட்டிஸ் இது ஆர்டினரியாக இருக்கு. எவ்வளோ இது? 1005. ஓகே, அப்போ ஓகே. 1005க்கு ஒர்த்து தான்.
என் நகை வேற போச்சு கரும்பு அந்த புதுசா பழைச போய் இப்போ எடுக்கணும் இந்த ஆஃபர்ல எடுக்கணுன்றதுக்காக பழைச எடுத்து யாரா போடுவாங்களாப்பா? இல்லப்பா புதுசா எதுவுமே வரல, பழசு தான் ட்ரெண்ட் ஆயினது. சரி அதுக்கு எது பழைசின்னா இது வந்து நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் ஃபியூஷன்ல. 2 வருஷமா விற்காம இருக்குது பாரு. என்னப்பா நீ என்ன அண்ணன்? நீ என்ன கலர் நியூ இயருக்கு போட போற? எனி கலர் நீ போடு, நான் எல்லா கலர்லயும் ஒரு டிஷர்ட் எடுத்துன்னு வந்துட்டேன். ஓ பாரு. ஓ சாரி, இதுதான் போடலான்னு நான். ப்ளூ, நான் இந்த தடவை மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டுக்கலான் இருக்கேன். ப்ளூ, ஒயிட்டு, ப்ரௌனு, க்ரீனு. பாருடா. இது ஒரு ப்ரௌனு, இது ஒரு ப்ளூ, நேவி ப்ளூ. விதமாக எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஓகே, ஆல் கலர்ஸ். டூர் போகிறதுக்கும் யூஸ் ஆகும்ல. அறுப்பு போட்டுருச்சு. டூரில் ஒன்லி டிஷர்ட்ஸ், மேலே அடிடாஸ் கோட்டு, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போதே திங்க் பண்ணிட்டேன், இதை போட்டால் எப்படி இருப்போம், அதை போட்டால் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு. ஓகே சரி நீ என்ன கலர் எடுத்த? இரு நான் எடுக்கிறேன். நீ இன்னும் எடுக்காமல் இருக்க. ப்ளூவில் எடு, நேவி ப்ளூ எடு, இந்த ப்ளூ எடு. நேவி ப்ளூவா? ஆமாம், நான் இந்த டிஷர்ட் தான் போட போகிறேன். குர்தாஸ் என்ன பேண்ட்? பட் சிம்பிளாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். நான் இந்த தடவை மாடர்ன் ட்ரெஸ் தான் போட போகிறேன். நியூ இருக்கா? ஆமாம், ஏன்னா எங்கிட்ட இப்போ அதான் நிறையா இருக்குது, வேற ஒன்றுமே சரி இல்லை. போடு. ஆனால் டிஷர்ட் ப்ளூ கலர் போடு. ப்ளூ கலர் டிஷர்ட் வச்சிருக்கியா? இதெல்லாம் 28 சைஸாக இருக்குது. இதெல்லாம் ஆஃபரில் இருக்கா? எட்டி பாரு, இங்கே ஆஃபர் போட்டிருக்கா போர்டு. இப்போ இது என்ன ஜாமா? ஆஃபர் தான். நான் நிறைய பேண்ட் எடுத்திருக்கேன்ப்பா, எங்கள் பேண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரிப்பா, என்ன கலர் போட போற? இருப்பா, நிறைய எடுத்திருக்கேன். இது என்ன சைஸ்னே தெரியல, 32. இப்போ ஜீன் தான் நிறைய வச்சிருக்கிய. நானே ஜீன் எடுக்கல, ஏகப்பட்ட ஜீன் ஜீன் எங்கிட்ட எல்லா கலர்லயும் நான் என்ன வச்சிருக்கேன். பண்ணேன், லூஸ் பேண்ட் தான் எடுக்கிறேன். இதில் என் சைஸில் வா, ஐயோ, ஒரு பிளாக் தான் ஒன்று வேணும், அது ஆர்டர் போட்டு வந்திருக்கு, செக் பண்ணும். அது அம்மாடி, எதை விட்டுறது எதை எடுக்கிறதுனே தெரியலப்பா. வேணும்னா எல்லாத்தையும் எடுப்பா. ஆல் கலர் உந்தில் ஒரு 2 தூக்கி கடாச்சு இது எடுத்துன்னு வந்துடுவேன். உன்னோட பட்ஜெட்டில் இருந்து எதாவது மிச்சமாகுதான்னு பார்ப்பேன். கூட்டமாக இருக்குது, வா. நீ அதனால் அதிகம் எடுக்காத, கம்மியாகவே எடு. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இவ்வளோ எடுத்து வச்சிருக்கே, எங்கேனாச்சும் உன் பேக்கேஜுக்குள்ளே வருமா? வரும். ஏன் இப்படி அங்கலாய்ப்பு? வரும், வா. ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு மோனா இருக்கும்போதே ஷாப்பிங் போகலான்னு பார்த்தோம். பட் எங்களால் முடியல, யாருக்குமே அந்த டைம் இல்லை. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே கழிச்சு தான் நம்ம போகிறோம். இது நெக்ஸ்ட் டே தான் இது, சரிங்களா? எங்களுக்கு ஒரு சில க்ரீம் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, இதுக்காக தான் போனோம். பட் ஆனால் ஆஃபர் இருந்தது. இந்த இதெல்லாம் க்ரீம் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருந்ததா, ஃபேஸ் க்ரீம் எல்லாம் இதெல்லாம் காலி, எல்லாம் ஃபுல் காலி, ட்ரை ஆகி 3 நாள் ஆனதுக்கப்புறம் ஐயோ இல்லையே 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 அப்படின்ட்டு அதுக்காக ஓடணும். போனால் சரி இன்றைக்கும் அந்த ஆஃபர் இருந்தது. அந்த 3500 வாங்கினா 3500 ஆஃபர் இருந்தது. எனக்கு நிறைய பேண்ட்டுகள்லாம் வேணுமா இருந்தது, அதனால நிறைய பேண்ட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ட்ரெஸ்ஸுங்கிறத மெயின் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய லெகின்ஸ் வந்து நான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது, அதெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எப்படி இழுத்தா ரப்பர் மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில லெகின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஆகி கிழிஞ்சிச்சு. இவரே நிறைய 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் யூஸ் பண்ணிருந்தீங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பீங்களா? லெகின்லாம் நம்ம ரேரா தான் யூஸ் பண்ணுவோம், எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. லெகின்லாம் ரேரா தான் யூஸ் பண்ணுவோம், அதனால அதெல்லாம் உழைக்கும் தான். ஆனா 10 வருஷம்லாம் உழைக்காதுப்பா. அதுதான் சொல்றேன், எல்லாம் பிராண்டட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன். அது பிராண்டட்ங்கிறனால கொஞ்சம் தாங்குச்சு, இத்தனை வருஷமா தாங்குச்சு. கோயம்புத்தூர்ல வாங்கினதுன்னு சொன்னீங்க, சரி எப்போ வாங்கினது போல் இருக்குதுன்னு நினைச்சேன். நீ சொல்லுவ எல்லாம் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல அப்ப வாங்கினது. ஆனா ஒரு வாட்டி வாங்குனீங்க என்ன, நம்ம சத்தியமங்கலம் போயிட்டு வரும்போது 200 ரூபா தான்ப்பா, எல்லா கலர்லயும் பத்தவே இல்லப்பா, அதெல்லாம் அப்பவே போயிடுச்சு. 11 ரூபா லெகின்ல அப்பவே போயிடும்பா. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் உழைக்காதுப்பா. பிராண்டட் கொஞ்ச நாளைக்கு உழைக்கும். ஆனா நான் கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ணதுனால இத்தனை வருஷம் வந்தது. அதுல ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கூட போயிடுச்சு. அதெல்லாம் எடுத்து போட்டு என்னென்ன நல்லா இருக்குதோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ வாங்கினது எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதனால் அது எல்லா கலர்லையும் கொஞ்சம் கிடைக்க நமக்கு ரொட்டீனாக ஒர்க் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துட்டோம். அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தோம். திரும்ப திரும்ப இது எங்களுக்கு பேசவே பிடிக்கல. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னா,
நம்ம ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது, ஓகேவா? ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அது ஓகே. சொல்ல முடியாத விஷயங்கள் ஒரு சிலதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தப்பு தர குறைகள்லாம் இருக்கிறதால தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே, நல்லது தான். ஆனால் வந்துட்டு அது ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருப்போம். அதவே திருப்பி திருப்பி கொஸ்டினாக கேட்டால் அதவே மாற்றி மாற்றி கொஸ்டினாக கேட்கும்போது எங்களுக்கு அது சொல்கிறதுக்கு விடை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துன்னு எல்லாமே பண்ணின்னு தான் இருக்கிறோம். இருந்தாலுமே ஒரு லிமிட் தான் அதுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க, தெரியாது சொல்கிறீங்க, ஓகே. பட் ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம திருப்பி திருப்பி பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு டங்கு. ஓகே, பாய்.